இந்த வீடியோவில் கலர் சைக்காலஜினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஃபேவரட்டான கலர்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கலர்கள் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டான கலராக இருக்குது, அந்த கலர் அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ விளக்க போகுது. நமக்கு எல்லா கலரும் பிடிக்கிறது இல்லை. நம்ம சில விஷயங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸ்கூல் டைமில் நம்ம ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் போடுறோம். ஆனால் காலேஜ் டைம்லேயோ இல்லை வேறு சில இடங்களில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வேறு சில விசேஷங்களுக்கு போகும்போதோ அப்போ நம்ம சில வகையான கலராக இருக்கிற ட்ரெஸ்ஸையோ இல்லை சில பொருட்கள் வாங்கும்போது இல்லை கார் வாங்கும்போது, பைக்கு வாங்கும்போது, இல்லை வீட்டுக்கு ஒரு அல்மிரா வாங்கும்போது, ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கலரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இந்த கலரில் வேணும், இந்த மாதிரி கலர் பெட்டராக இருக்கும், ஒரு வீடுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது இந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில கலர் பக்கம் நம்முடைய விருப்பம் போகுது. ஸோ இதுக்கு காரணம் அவங்க மனசில் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ளவங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ விலைக்கு சொல்ல போகுது. சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவுக்கு புதியவராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கலர் சைக்காலஜி, ஒவ்வொரு கலராக பார்ப்போம். பிளாக் கலர், சில பேர் பிளாக் கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ரொம்ப ப்ரிஃபர் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருப்பாங்க அப்படின்றது சில ஆராய்ச்சிகள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவங்க ரொம்ப சீரியஸான மனுஷங்களாக இருப்பாங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துப்பாங்க. இது ஒன்றையும் ரொம்ப அலட்சியப்படுத்த மாட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க மற்றவங்கள. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவங்கள மிரட்டுற ஒரு நபராக இருப்பாங்க. மற்றவங்க இவரை பார்த்து ஒரு அச்சுறுத்தல் அடைவாங்க. மற்றவங்க இவரை பார்த்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே நிறைய மர்மங்கள் இருக்கும், நிறைய விஷயமான சீக்ரெட்ஸ் இருக்கும், கண்டே பிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, யாரோடையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இதுதான் பிளாக் கலர் கோடினான பர்சனாலிட்டி. அடுத்து ஒயிட் கலர்.